அன்புள்ள கன்னி ராசி அன்பர்களே வணக்கம். செவ்வாய் பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். செவ்வாய் பகவான் அக்டோபர் 27 துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு செல்கிறார். அவர் டிசம்பர் 5 வரை விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்வார். செவ்வாய் தங்களுக்கு 3ஆம் இடமாகிய தைரியஸ்தானம் முயற்சி ஸ்தானத்திற்கும் 8ஆம் இடமாகிய ஆயுள் ஸ்தானம் உரியவர். விளைச்சலும் வருமானமும் திருப்தி தரும். தற்சமயம் கன்னி ராசினருக்கு 3ஆம் இடமாகிய தைரியஸ்தானம் முயற்சி ஸ்தானம் சகோதர ஸ்தானத்திற்கு செவ்வாய் பகவான் செல்வதால் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். மனோ தைரியம் அதிகரிக்கும். மனதிற்கு நிறைவை தரும். விளைச்சல் வருமானம் நன்றாக இருக்கும். விவசாய வசதிக்கு அத்தியாவசியமான தண்ணீர் குறைவில்லாமல் கிடைக்கும். கடன்களை அடைத்து நிம்மதியாக இருப்பீர். பழைய கடன்களை படிப்படியாக அடைப்பீர். இனிமேல் தாங்கள் கடன் வாங்குதல் கூடாது. ஏனென்றால் ஏற்கனவே சனி பகவான் தங்களுக்கு 7ஆம் இடமாகிய கலஸ்திரஸ்தானத்தில் இருக்கிறார். இந்த நேரத்தில் அதிக கடன்களை வாங்குவது தவறு. கடன்களை அடைத்து நிம்மதியாக இருப்பீர்கள். குரு செவ்வாயை பார்ப்பதால் குரு மங்கள யோகம் உண்டாகிறது. தடங்கலான சுபகாரியங்கள் தாராளமாக நடைபெறும். பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த வரன் அமையும். பங்காளிகளுக்குள் ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள் விலகும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் தங்களை மனமாற பாராட்டுவர். மற்றவர்களுடைய வேலையும் சேர்த்து செய்து புகழ் பெறுவீர். தங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். உழைப்பு அதிகமாகும். மாணவர்கள் விளையாட்டுகளில் கலந்து கொண்டு பரிசு பாராட்டுகளை பெறுவர். ரியல் எஸ்டேட் துறையில் என்றைக்கோ வாங்கி போட்ட இடத்தினை நல்ல விலைக்கு வாங்க விற்க உகந்த நேரம். பில்டிங் கான்ட்ராக்டர்களுக்கு நல்ல வருமானம் பெருகும். ஆக மொத்தம் கன்னி ராசினருக்கு செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்திற்கு சென்று குருவின் பார்வையை பெறுவதால் நன்மைகள் அதிகரிக்கும். பழைய கடன்கள் அடைபடும். விவசாயம் செழிக்கும். பில்டிங் கான்ட்ராக்டர்களுக்கு ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். விளைச்சல் வருமானம் திருப்தியாக இருப்பதால் மன மகிழ்வு தங்களுக்கு உண்டாகும். பழைய கடன்களை அடைப்பதற்கான வழி பிறக்கும். பங்காளிகளுக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் விலகும். சகோதர ஒற்றுமை மேலோங்கும். கோவிலுக்கு சென்றால் முருகனை வழிபடுங்கள். கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள். தங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.